சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்குளம் ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏன்னா நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க அவதான் உங்களை காப்பாற்றுவோம். வணக்கம், என் பேர் ராஜன். நான் சென்னையிலேருந்து வரேன். நான் ஒரு 3 வருஷத்துக்கு முந்தி மதுரை காளி அம்மாவை ஒரு ஃபேமிலி இஷ்யூனால வந்து சேலம் அங்கே போய் பார்த்தேன். அப்போ வந்து எப்படின்னா, நான் வந்து என் மனைவி வந்து எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. நான் வாழணும்னு நினச்சேன். ஆனால் வீட்டுக்காரமாக வேணான்ட்டாங்க. அதுக்கு முந்தி நான் வந்து வெளிநாட்டில் இருந்திருந்தேன். ஒரு 3 வருஷம் வெளிநாட்டில் இருந்திருந்தேன். அப்புறம் சென்னை வந்து வாழலான்னு நினைக்கும் போது அவங்க எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. அப்புறம் அம்மாட்ட வந்து அழுது புலம்புனேன். குழந்தையும் காமிக்கவே இல்லை. வெளிநாட்டிலேருந்து வந்த அடுத்த அன்னைக்கே சண்டை போட்டு என்னை வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. சரி, எனக்கு என்ன நடக்குதுனே தெரியல. அப்புறம் அம்மா கிட்ட வந்து கேட்டேன். அப்போ அம்மா ஒரு உண்மையை சொன்னாங்க. சொல்லாமல் அதை ஓகேங்களா, அவங்க என் கூட இல்லை, இன்னொருத்தவங்க கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் நான் சரி பரவாயில்ல, நம்ம வந்து மனசை மாற்றி நம்ம வாழ்ந்துக்கலாம்னு நினச்சிட்டு நான் எவ்வளவோ பிடிவாதமாக நின்னேன். ஆனால் அவங்க கடைசி வரைக்கும் தரவே இல்லை. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ அப்படியே பிடிவாதமே நில்லு, ஃபேமிலி கோர்ட்டில் நீ தான் ஜெயிப்ப, கண்டிப்பாக ஜெயிப்ப அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் கழித்து அவங்க சொன்ன மாதிரியே நான் வின் பண்ணேன். அத்தனைக்கும் என்ன சொல்கிறது, கேஸெல்லாம் எனக்கு அகெயின்ஸ்டாக தான் போச்சு. கடைசியில் ஒரு ஜட்ஜு உண்மையிலே கடவுளாக வந்து எனக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் எழுதினார். கடைசியில் வந்து கேஸ் டிஸ்மிஸ்ன்னு சொல்லி எனக்கு சாதகமாக வந்துருச்சு. அப்புறம் அவங்க வந்து ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போனாங்க. அப்போது நம்மகிட்ட வந்து அந்த மாதிரி அம்மா இந்த மாதிரி வந்து திருப்பியும் போயிருக்காங்கம்மா, திருப்பியும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்கன்னா, அவள் வரமாட்டா, அவள் நீ வேணான்னு முடிவு பண்ணால் நான் அவனுக்கு வேறு மாங்கல்யமோ கொடுத்த பணத்தையும் நான் அப்படியே வாங்கி தரேன்னு சொன்னாங்க. அது மாதிரியே ஹைகோர்ட்டில் மீடியேஷன் வந்தது. அதில் அவங்க நான் வேணான்னு சொன்னேன். அடுத்த செகண்டே அவங்க தாலி கழட்டி கொடுத்தாங்க. செயின், தாலி எல்லாமே, எல்லா ஜுவல்ஸு ப்ளஸ் அவங்க கொடுத்த 30 லட்ச ரூபா பணமும் அப்படியே கொடுத்துட்டாங்க. ஸோ நான் அம்மாவுக்கு வேணுன மாதிரியே அவங்களுக்கு கோயிலுக்கு பண்ண வேண்டியதை நான் பண்ணிட்டேன். இப்போ ரொம்ப சந்தோஷம். ஹலோ, வணக்கம். மதுரை காளி அம்மாவுக்கு ஜெய் சொல்லணும். ஆக்சுவலாக நிறைய விஷயம் சொன்னாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறது ஒன்றும் என் வெளியே பெல் இருக்குது. அந்த பெல்லு வந்து அடிக்கிறது, அது இல்லாமல் சாமி ஃபோட்டோஸு, பீரோவில் லக்ஷ்மி ஃபோட்டோஸு. ஆக்சுவலாக நான் ஒன்றுமே சொல்லலை அவங்கக்கிட்ட. ஆனால் இது நான் அம்மாதை வந்து ஒரு 3-4 இயர்ஸாக பார்த்துட்ருக்கேன் யூடியூப்பில். ஆனால் வரணும்னு சேலத்துக்கும் போகிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. நான் ஒரு சின்ன ஸ்கூல் ரன் பண்ணுறேன். அப்பப்போ நினச்சிப்பேன் மதுரை கல்யாணமாக, அம்மா நான் வரல, ஆனால் வந்து நீங்கள் எல்லாமே எனக்கு நல்லதாக பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் அவங்க ஷீஸ் டூயிங் ஆல் திங்ஸ் ஒன்லி. இன்றைக்கி நான் வந்ததில் என் சன்னுக்கு ஒரு நம்பர் வரணும். ஸோ எனக்கு நம்பர் வந்துடுச்சின்னு நினச்சிட்ருக்கேன். ப்ளஸ் கல்யாணம் பிராப்தம் முடிஞ்சிடும். ஐ ஷுட் தேங்க் ஃபார் ஆல். தேங்க்யூ. சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்குளம் ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏன்னா நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க அவதான் உங்களை காப்பாற்றுவோம்.